பொட்டு வச்ச தங்க கோடம் கூட்டணிக்கு நாங்க மகுடம். ஏ தங்க கட்டி சிங்க குட்டி எங்க அந்த பெட்டி. அப்படியே நம்ம டான்ஸ் ஆட்டே இன்னைக்கு ஷோக்குள்ள போலாம். என்டர்டைன்மெண்ட் இருக்கு இன்னைக்கு. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. தேமுதிக அந்த 0.4% வச்சுக்கிட்டு எந்த பக்கம் போக போறாங்கிறத தமிழ்நாடு உன்னிப்பா கவனிச்சு பாத்துக்கிட்டு இருந்தது. அதுக்கான விடை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, தேமுதிக அறிவாலயம் பக்கத்தை வண்டியை வந்து திருப்பி இருக்காங்க. கமலாலய பக்கம் திருப்புல, ராயப்பேட்டை பக்கம் வந்து போகல. இது வந்து 2016லயே வந்து பழம் நழுவி பாலில் விழுகும்னு சொல்லியிருந்தாரு கலைஞர். இப்ப பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா பழம் நழுவி பாலில விழுந்திருக்கு, ஆனா 10 வருஷம் கழிச்சு விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே சர்க்காசம் பண்ணிக்கிறாங்க. 10 வருஷத்துல பழம் அழுகிறாதா? பாலும் கெட்டு போயிருக்கோம். ஆமா, பட் நாங்க எப்படியாவது விழுவோங்கன்னு சொல்லிட்டு வந்து விழுந்திருக்காங்க. ஓகே, இன்னைக்கு காலையில வந்து விஜயகாந்த் வீட்டுல இருந்து கிளம்பி வந்தாங்க அன்னாரி வளையத்துக்கு. அமைச்சர் பெருமக்கள் வரவேற்று கூட்டிட்டு போனாங்க உள்ளுக்குள்ளார. பொருளாளர் சுதீஷ், அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த், பார்த்த சாரதி, 3 பேர் சேர்ந்து வந்து பொக்கே கொடுக்க முதலமைச்சர் வந்து வாங்கிக்கிட்டாரு. விஜய பிரபாகரன் ஏன் ஆப்சென்ட் ஆயிட்டாரு? விஜய பிரபாகரன் எடுத்தவனே போனா அவருடைய சன்னு உதயநிதி நின்றுட்டு இருக்காரு. சின்னவர் டு சின்னவர் அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். முதல்ல பெரியவங்க பெரியவங்க மாதிரி தான் போய்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா திமுகவுடைய முக்கியமான எல்லாருமே ஆஜராயிருந்தாங்க. சேகர் பாபு, பொன்முடி, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின். ஆமா, இந்த கூட்டணியை சீல் பண்ணதுல ஏவாவேலுக்கு பெரிய பங்கு இருக்குன்றாங்க. அவரும் வந்து அங்க ஆஜராயிருந்தாரு. ஆமா, இதுல வந்து பிரேமலதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து இந்த மக்கள் விரும்புற ஒரு கூட்டணி, இது எங்க தொண்டர்கள் விரும்புற கூட்டணியை நான் அமைப்பேன்னு சொல்லியிருந்தேன், அதனால தொண்டர்கள் விரும்பினதுனால இந்த கூட்டணிக்கு வந்துட்டேன் அப்படின்றாங்க. தொண்டர்கள் விரும்பினாங்களா அவங்க விரும்பினாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். கடந்த 4 வருஷமா திமுக திட்டாத நாளே கிடையாது பிரேமலதா விஜயகாந்த். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்ப கூட இந்த மேடையில கூட அதான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. திமுக எதிர்த்து அந்த ஜனவரி 10ஆம் தேதி 9ஆம் தேதி போட்டாங்கல்ல, அது போன வாரம், அது போன மாசம், இது இந்த மாசம், அடுத்த மாசம் மாற முடியாது. ஏன்னா மக்கள் கழிவுகளையும் வந்து ஊத்துவாங்க. பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேமுதிகவே திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. பட் திமுகவுக்கு எப்பயுமே அவங்களோட ஹிஸ்டரி என்னன்னா, எதிர்த்து ஆரம்பிப்பாங்க, கடைசியில் அவங்ககிட்டே வந்துருவாங்க. நம்ம மானிமாவை பார்த்தோம், டிவி எல்லாம் உடைச்சாரு. மதிமுகவே பார்த்தோமே, ஸ்டாலினுக்கு எதிராக ஆரம்பிச்ச கட்சி வந்து இன்னைக்கு ஸ்டாலினோட புகழ் பாடிட்டு இருக்காரு வைகோ. இப்ப இந்த கூட்டணி அமைஞ்சோடனே வைகோ தான் முதல் வாழ்த்து வந்திருக்கு. வெற்றி கூட்டணிக்கு நாங்க உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு வரவேற்றிருக்காரு. திருச்சியிலிருந்து வேற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. ஏன்னா 2016ல விஜயகாந்த் வந்து திமுக வர சூழல்லாம் இருந்துச்சு. அப்ப வைகோ வந்து நீங்க தான் முதலமைச்சரா வரணும்னு சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி விஜயகாந்த் உட்கார வச்சு அவர் பேச விடாம இவரே வந்து பேசி 2 கம்யூனிஸ்ட் விசிகளா இருந்தாங்க. இப்ப எல்லாரும் துருப்பா டிஎம்பி கிட்ட வந்துட்டாங்க. அதாவது இப்ப என்னன்னா, மக்கள் நல கூட்டணியில திமுக சேர்ந்திருக்கு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட். இதுல என்னன்னா, பிரேமலதா மேபி யோசிச்சிருக்கலாம், அவங்க நிறைய பெட்டிகள் இருக்கு, எல்லாம் காலியா இருக்கு, அதுக்குள்ள ஏதாவது இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாக்கு பெட்டியை சொல்றேன், அதுக்குள்ளதானே ஓட்டு விழுகும். ஸோ 0.4ன்னு நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க. அவங்க வாயெல்லாம் அடைக்கணும்னா அந்த பெட்டியை நிரப்பணும், அதுக்கு திமுக கூட்டணி தான் சரின்னு முடிவு எடுத்திருக்காங்க. இது 2016லயே முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அப்ப திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும், நிறைய மாற்றங்களும் கூட நிகழ்ந்திருக்கும் அரசியல்ல. கூட்டணியில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்ப சாத்தியமாயிருக்குமா அப்ப தெரியல. பட் இப்ப துணை முதலமைச்சர் பிரேமலதா விஜயகாந்த் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சுதீஷ் வந்து பேசினாரு. பட் இப்பயும் வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ஒரு இருக்காருங்க உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. 2வதாலாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஆட்சியில பங்கு ஒத்து வராது அப்படின்னு முதல்வரே சொல்லிட்டாரு. ஆமா, முதல்வர் வரவேற்று ஒரு போஸ்டும் தான் போட்டிருந்தாரு. நாங்க வருக வருகன்னு வரவேற்கிறோம், கலைஞருக்கு ரொம்ப பாசம் மிகுந்தவர்னா அவர் வந்து விஜயகாந்த், அந்த கட்சியை சேர்ந்தவங்க எங்களோட சேர்ந்தது மகிழ்ச்சிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. சரி, வந்து எதனால சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தல்ல சுமார் 40 தொகுதிகள்ல 5000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி தோல்வி அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த எலெக்ஷன்ல விஜய் வேற புதுசா வராரு. அவர் யாரோட ஓட்ட பிரிப்பாங்க கன்ஃபியூஷன் இது வரைக்கும் இருக்கான் 2 பேருக்குமே. இப்ப இந்த 5000 ஓட்டு 40 தொகுதிகள் அப்படின்னா வரப்போற எலெக்ஷன்ல 100 தொகுதிகள் கூட வந்து இதாகும். அதனால 0.4 இருந்தா கூட இந்த 2000 வாக்கு, 1000 வாக்கு, 3000 வாக்கு கூட முக்கியமான அன்னைக்குதான் திமுக. அதுல நமக்கு மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, அதனாலதான் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கணும், அரவணைச்சு நம்ம போகணும்னு முடிவெடுத்திருக்காரு மு.க. ஸ்டாலின். ஏன்னா வட தமிழ்நாட்டுல இவங்களுக்கு எல்லா தொகுதியிலையும் ஓரளவு ஓட் பேங்க் இருக்கு, 3000-4000 ஓட்டுகள் இருக்குதுனால அதெல்லாம் அப்படியே வந்து ஒண்ணு கூடி வந்துரும் அப்படின்னு நம்புறாரு. சிதறாம வந்துடும் நினைக்கிறாங்க. ஆனா என்னன்னா, இதுதான் முதல் டைமான்னு கேட்டா கிடையாது. 2013லயே ராஜ்யசபா எலெக்ஷன் நடந்தாவே கூட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு.
2013 ராஜ்யசபா எலெக்ஷன் வந்தப்ப கனிமொழி தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழல், ராஜ்யசபா அனுப்பணும் ஒரு சூழல். அப்ப திமுகவோட எம்எல்ஏக்கள் கிடையாது. அப்ப தேமுதிக தான் ஆதரவு வந்து கொடுத்துருந்தாங்க கனிமொழி வந்து எம்பி ஆகிறதுக்கு. இப்ப வந்து சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையா கூட்டணி வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து 2011 எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கல திமுகவுக்கு. எதிர்கட்சி தலைவராகவே விஜயகாந்த் தான் இருந்தாரு. இப்போ வந்து அந்த கூட்டணி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. பிஜேபி வந்து ஆன்மா மன்னிக்குமா அப்படின்லாம் பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க, சாவெல்லாம் விடுறாங்க. ஆமா, என்ன சொல்றாங்கன்னா திமுக தேமுதிகவையும் சரி விஜயகாந்தையும் சரி ரொம்ப அவமானப்படுத்தினாங்க, அசிங்கம் வந்து படுத்தினாங்க. அவங்க கூடவே போய் கூட்டணி வச்சிருக்கீங்க, நிச்சயம் விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்க. அதுதான் வந்துட்டு அந்த மண்டபத்தை இடிச்சதுக்கு அப்புறம் தான் கட்சியை உருவாக்குனார் விஜயகாந்த். இப்போ மட்டும் மண்டபத்தை இடிச்சவங்களோட நீங்க போறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பழைய வடிவேலு வீடியோ, அதாவது திமுக பிரச்சார மேடைகள்லாம் வடிவேலு விஜயகாந்த் எப்படி பேசினாருன்னு மக்களுக்கு தெரியும். அந்த வீடியோலாம் கூட இப்போ எடுத்து திரும்ப பாஜக அதிமுக போட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்பயுமே வடிவேலு திமுக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப தேமுதிக எங்க நிக்க போறாங்கன்னா விஜய் பிரபாகர் நிச்சயம் விருதுநகர் சைட்ல நிப்பாரு, இப்பயே கன்ஃபார்ம். அது அங்க அந்த பக்கம் மட்டும் போக மாட்டாரா இருக்கும் வடிவேலு. சரி பார்க்கலாம். அரசியல் வந்து சூடு பிடிச்சிருக்கு. இல்லைன்னா ராஜ்யசபா சீட்டும் கேட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. சுதீஷ் அப்ப டெல்லியில பாக்கலாமா? வரும் நாட்கள் வந்து தெரிய வரும். ஏன்னா திமுக மேல என்னன்னா கொடுத்தா செய்வாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அதிமுக மேல அந்த நம்பிக்கை இல்லையா தேமுதிகவுக்கு. ஏன்னா கொடுத்து ஏமாத்திட்டாங்க. பட் கமலுக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி உண்மையாலுமே கொடுத்து அவரும் போய் வந்து உறவே தமிழேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாப்ல நாடாளுமன்றத்துல. அப்ப சுத்தீஷும் கேட்டு பார்ப்போம்னு கேட்டு பாத்துருக்காங்கன்னா, பட் இன்னும் கன்ஃபார்மான ஒரு சிக்னல் வரல. மத்தபடி நீ சொன்ன மாதிரி அந்த வாக்கு பெட்டி எல்லாமே வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 0.4 அதிகமா அந்த பெட்டிக்குள்ள விழுக போகுது. அதிமுக, தாவேகா போன்ற நிறைய கட்சிகள், தேமுதிக உள்ளிட்ட பல கட்சிகளையும் விருப்ப மனு கொடுத்து அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்பதான் விருப்ப மனு வாங்க போறதா அறிவிச்சிருக்கு திமுக. பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் வாங்க போறாங்களாம். அதனால வந்து மும்முரமா இதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதே மாதிரி 20ஆம் தேதி மாவட்ட செயலர் கூட்டத்தையும் வந்து கூட்டிருக்காங்க. இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியை நடத்த போதான் திமுக. பெண்களுக்கு நம்ம ஆட்சியில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், இது எல்லா வீட்லயும் போய் சேர்க்கணும், ஒவ்வொரு வீடா போய் வந்து சேர்க்கணும், மகளிர் ஓட்டு நமக்கு முக்கியம் அப்படின்னு இந்த மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் வருதுல, அதுக்குள்ள வெல்லும் பெண்கள் இதை நடத்தி நீங்க முடிச்சிடணும் அப்படின்றாங்களா. எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி சமயத்துல வரப்போகுதுன்னு வந்து சொல்றாங்க. மார்ச் 8 சமயத்துலதான். ஓகே, கிரெடிட் ஆன அந்த மெசேஜ் வந்தும் கூட இன்னும் போய் சேரலையா திமுக வீட்டுக்குள்ள? நிறைய பெண்கள் வந்து விஜய் பக்கம் ரூட் எடுத்துடக்கூடாதுன்னு நினைக்குதான் திமுக. இன்னொன்னு மார்ச் 7 முக பிறந்த தினம், அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னா உடன் பிறப்புகள். ஓகே, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ்லாம் இந்த வருஷமும் கூப்பிட்டு வருவாங்களான்னு தெரியல. இருக்கு. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுச் செயலாளர் யாருன்னா துரைமுருகன், அவர் அப்பல்லோல வந்து அட்மிட் ஆயிருக்காரு. இந்த நேரத்துல வந்து பேச்சுவார்த்தை, அது மாதிரி இந்த வேட்பாளர் நேர்காணல் இதெல்லாம் நடக்கும். வேட்பாளர் விண்ணப்பத்திலாம் கையெழுத்து போட வேண்டியது இருக்கும் பொதுச் செயலாளர். இந்த மாதிரி நிறைய வேலைகள் பொதுச் செயலாளருக்கு தான் இருக்கும். பட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ல இருக்கிறதுனால வேற யாரையாவது அந்த துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல இருக்கிற கனிமொழியோ இல்ல TR பாலுக்கோ அந்த அதிகாரம் கொடுத்து சட்ட விதிகள், கட்சி சட்ட விதிகள் படி அவங்களுக்கு ஒரு கூடுதல் அதிகாரம் கொடுக்கலாமா அப்படிங்கிற இதுல வந்து யோசனையில திமுக தலைமை இருக்காமா. பவர் ஆஃப் அட்டானியா பார்க்கலாம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்ப CPM குழு அமைச்சிட்டாங்க. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்காக ஒரு 4 அணி குழு. கனகராஜ், சாமுவேல் ராஜ், கண்ணன் 4 பேர் போய் 4 சீட்டு வாங்குவாங்களா, என்ன பேசி வாங்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா போன தடவையை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை தேமுதிக மானியமா அடிஷனலா 2 கட்சி வேற இருக்கிறாங்க. காங்கிரஸ் இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. ஆனா திமுக குறைஞ்சது 160 சீட்ல போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க போலதான் தெரியுது. வரைக்கும் 160க்கு நம்ம குறையக்கூடாது, 150 வந்தா கூட கொஞ்சம் ஆபத்து. அது அப்புறம் தொங்கு சட்டமன்றம் ஏதாவது வந்துருச்சு, இல்லாட்டி கூட நமக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போயிடுச்சுன்னா டிமாண்ட் பண்ணுவாங்க காங்கிரஸ். இப்பவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓவரா அந்த மாதிரி. அதனால குறைஞ்சது 170ல இருந்து 160க்கு நம்ம நிக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா. போன முறை வந்து 173 வந்து நின்னாங்க. மேபி ஒரு 5-6 கம்மி பண்ணலாம், 165 வந்து சீல் பண்ணலாம் நினைக்கிறதான் திமுக அமைச்சர்கள்லாம் 180க்கு மேல நாங்க நிப்போங்கிற மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸுக்கே 25 கொடுத்துருக்காங்க. இப்ப விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்த்தாலே எங்கேயோ வருது. காங்கிரஸ் இல்லைன்னு நினைப்பாங்கல்ல. ஓகே, அதான் ராஜகண்ணப்பன் வேற பாராட்டி இருந்தாரு தேமுதிக. போன வாரம் தான் பார்த்தோம். அதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்ட்டு இந்த வாரம் போய் திமுகலே ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க. அரசியல் நிரந்தர எதிரிகள் கிடையாது, நண்பனும் கிடையாது. இன்னொன்று கணவன் மனைவி உறவு மாதிரி தான், அடிச்சுப்பாங்க சேர்ந்துப்பாங்க, அவ்வளவுதான். அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஈகோ இந்தியா சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம விகடன் வெப் டிவில ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட எபிசோட்ஸ் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. போன எபிசோட்ல அந்த குவிஸ் எல்லாம் வச்சிருந்தோம், பார்த்துட்டு நிறைய பேர் பதில் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கான பரிசுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு.
இப்போ அடுத்த எபிசோடும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு அதுக்கான குவிஸ்லையும் நீங்க கலந்துக்குங்க. லிங்க் வந்து கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். தேர்தல் வருதில்ல, திமுகவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு பதிவுல வந்து அந்த வாழ்த்தை சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, நேற்று வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த ஒரு விளையாட்டுத்துறை சார்பாக ஒரு விழா வந்து நடந்தது நேரு ஸ்டேடியம்ல. அவருக்கு ஒரு பாராட்டு விழா ரேஞ்சில் தான் அது இருந்தது. இந்த ஆடியோ லான்ச் விழா மாதிரி நடத்திருக்கீங்கன்னு விமர்சனம் பண்ற எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, அந்த 7.5 மருத்துவ உள் ஒதுக்கீடு மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்தது என்னுடைய அரசு தான், ஆனா அதையுமே வந்து நீங்க தான் பண்ணீங்கன்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டீங்க. இப்படி எல்லா திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டினவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணியில 2% உள்ஒதுக்கீடு நான் வந்து கொண்டு வந்தேன். அதுக்கு எனக்கு ஒரு பாராட்டு விழா, ஒரு நன்றி விழா நடத்தினாங்க. அதுல அதை 3% அதிகரிச்சேன். அதை வந்து இப்ப அவங்க பண்ண மாதிரியே இப்ப திமுக ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க. உங்க சாதனைகளை சொல்லி வாக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல போட்டிருக்காரு. ஆஹா, அப்படி ஒரு சாதனையுமே இல்லையே, சரி தோல்வியடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு எடப்பாடி. ஓகே, ஆனா ஸ்டிக்கர் ஒட்டினதுல அந்த ட்ரெண்ட் ஆனதே அதிமுக தான். அது வேற காலத்துல வந்து எல்லாத்துக்கும் நிவாரண பொருட்கள்ல ஸ்டிக்கர் ஒட்டனே ஸ்டிக்கர் பாய்ஸ்னு பேர் எடுத்தாங்க. அதை நான் மாத்தி காட்டுறேன் பாருங்கன்னு இந்த மாதிரி ஒண்ணு போட்டுட்டு இருக்காரு போல. சரி. ஆமா, அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எங்க போனாலும் என்னைய அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லாதீங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு அம்மா தான், அது ஜெயலலிதா அம்மா தான், என்னைய அக்கானே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எங்க ஃபீல் பண்றதுக்காக சொல்றாங்க போல. ஆனா பாரு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அம்மா தான் வருவாங்கன்னு தெரியல. இப்பதான் அண்ணியா இருந்து அம்மாவா ப்ரொமோஷன் ஆயிட்டேன்னு சொன்னாங்க பிரேமலதா விஜயகாந்த். சின்னம்மா வேற கிளம்பியிருக்காங்க, அதை பார்ப்போம். ஆமா, இப்ப என்னன்னா இவங்க வேற அம்மான்னு கூப்பிடாதீங்கன்னு தெரியல. நமக்கு தெரிஞ்ச அக்கா தான் கூப்பிட்டு இருக்காங்க. எங்க கூப்பிட்டாங்க நமக்கு தெரியல. யாரோ சொல்லியிருப்பாங்க போல. ஐயோ வயசான ஃபீல் ஆகுது, வாங்கம்மான்னு கூப்பிட்டுறோன்னே அம்மானு அம்மா கூப்பிடுற கேட்டாங்க. சரி, நேத்து என்னன்னா திருச்சி விமான நிலையத்துல தமிழிசை சவுந்தரராஜன், திருமாவளவன், அப்புறம் திருச்சி சிவா, சீமான் 4 பேர் ஒன்னா மீட் பண்ணி ஒரு செல்ஃபி வந்து எடுத்திருக்காங்க. 4 பேரும் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 4 பேரும் வெவ்வேறு கொள்கையை கொண்டவங்க, வெவ்வேறு பாதையில இருந்து போய்கிட்டு இருக்காங்க. திமுக விசிகா கூட ஓகே, அதோட பாஜக சீமானும் சேர்ந்திருக்காங்க. 4 பேரும் வந்து ஓகே, முரண்கள் இருக்கலாம், பட் ஆனா நண்பர்களா இருக்கிறது தவறு இல்லையே. நல்ல விஷயம். போட்டோ பார்க்குறோம், நமக்கே மகிழ்ச்சியா தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் சீமான், விஜய் கூப்பிட்டா போவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க நிருபர்கள். அண்ணன்ட்ட தான் தம்பி வந்து வரணும், தம்பி அண்ணன்ட்ட எங்கேயாவது போவாங்களா? எந்த வகையில வந்து அவர்கிட்ட நான் வந்து போவேன்? 16 வருஷமா தனியா வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன், கோட்பாடு இருக்கு நம்ம கிட்ட. அவரோட 8 வயசு மூத்தவன் நானு. 8 வயசு அதெல்லாம் எண்ணி வச்சிருக்காரு அண்ணன். அப்ப அவரு தான் இங்க வரணும் அப்படின்ட்டு. 2 பக்கம்னா திருச்சியில பிரம்மாண்டமான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நாளை மறுநாள் பிப்ரவரி 21 234 வேட்பாளர் அறிமுகப்படுத்த போறாரு. மற்ற கட்சிகள்லாம் இப்பதான் விருப்ப மனு எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கவ முடிச்சப்ப, பட் 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் வச்சு அந்த கொள்கையில் ஒன்று வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்காரு, அதுக்காகவே பாராட்டணும். ஆமா, அதுல வந்து பல குளறுபடிகள் இருந்தாலும் 234 பேரை செலக்ட் பண்ணிட்டாரு. இப்போ வந்து தம்பி என்கிட்ட வரணும்ன்றாரு. ஒருவேளை நாளைக்கு தம்பி போனாங்கன்னா அந்த 234 பேர் என்ன பண்ணுவாரு? அதெல்லாம் கூப்பிட மாட்டான்னு தெரிஞ்சுதான் அண்ணன் வந்து சொல்றாரு. ஓகே, ஆனா வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. யாருன்னா தாவேகா. என்ன பண்றாங்கன்னு தெரியல, ஆனா அங்கங்க ஒரு சில தலைவர்கள் பேட்டி கொடுக்கறத பார்க்க முடியுது. அப்படிதான் நாஞ்சில் சம்பத்திட்ட கூட்டணிக்கு யார் வருவா, எலெக்ஷன் ஃபியூர் அப்ப அங்கங்கதான் கொடுக்குறாங்க. செங்கோட்டையன் 2 வாரம் வந்துகிட்டு இருந்தாப்புல அவர் டயர்டா வீட்டுக்கு போயிட்டாரான்னு தெரியல, வரல. அவர் சரி என்ன தலைவரே வரல, நம்ம இதுக்கு வந்துகிட்டு போயிட்டாரு போல. சரி, நாஞ்சில் சம்பத்து அங்கங்க போயிட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்த கட்சி கூட்டணிக்கு வரும்னா தேசிய கட்சியும் வரும், மாநில கட்சியும் வரும் அப்படின்ட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஆம் ஆத்மி ஏதாவது கூட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் தேசிய கட்சினா. இன்னொரு பக்கம் மாநில கட்சி வரப்போற மாதிரி தான் இருக்கு. அங்க ஒரு முக்கியமான கட்சி நம்ம கூட சொல்லியிருந்தோம்ல நேற்று, எம்ஜிஆர் அதிமுக, எம்ஜிஆர் அதிமுகன்ட்டு ஆரம்பிச்சிருக்காருல்ல, பண்ருட்டி ராமச்சந்திரன். அதுக்கு பேட்டி வேற கொடுத்திருக்காரு. ஆமா, இன்னைக்கு பேட்டி கொடுத்தது கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக இல்ல, ஓபிஎஸ் கழுவி ஊத்துறதுக்காக வந்து புரிஞ்சுக்க முடியுது. தட் சாப்டர் இஸ் க்ளோஸ் அப்படின்னாரு. தட்டன் டாப்ல மாத்திட்டாரு அவர். ஓபிஎஸோட சாப்டர் முடிஞ்சதுன்றாரு. அந்த அத்தியாயம் வந்து முடிந்தது. அடுத்த அத்தியாயத்துக்கு நான் வந்துட்டேன். சரி, அப்ப ஓபிஎஸ் எதிர்காலம் என்ன ஆகும்? அவர் ஒருத்தருக்காக நம்ம வந்து அரசியல் நடத்த முடியும், மக்களுக்காக தான் அரசியல் நடத்த முடியும். ஓபிஎஸ்க்காக என் வாழ்க்கையை வீணாக்க முடியாது அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நாங்க கட்சி ஆரம்பிச்சுட்டோம், ஆனா தேர்தலில் போட்டியிட மாட்டோம், யாராவது எங்க கொள்கையை ஏத்துக்கிட்டு வந்தா நாங்க ஆதரிப்போம் அப்படின்றாரு. ஆதரிப்பு யாராவது போட்டியிட தனிச்சையோட நீங்க சுயேட்சையோட போட்டிட்டுக்கோங்க அப்படிங்கிறாரு அவர். அதுல அறிமுக கூட்டம் வேற வச்சிருக்காராம் 23ஆம் தேதி. இன்னைக்கு வந்து அந்த 4 பேரை வச்சு அந்த கூட்டத்தை எங்க நடத்த போறான்னு தெரியல, காஞ்சிபுரத்துல எங்கேயோ நடத்த
ஆக போறாராம். அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து அவரோட உழைப்புனாலதான் இப்ப நல்லா தெரியுது, அதனாலதான் மக்கள் அவர் பின்னாடி வராங்க அப்படின்னு ஒரு பிட்ட போட்டிருக்காரு. இப்ப அந்த மாநில கட்சி எதுன்னு தெரிஞ்சிருச்சா? மாநில கட்சினா சீமான கூட எடுத்துக்கலாம், நீ 8% ஓட்டு வச்சிருக்காரு. இப்பதான் மாநிலத்துல ஒரு கட்சி இருக்குல்ல, அவ்வளவுதான் மாநில கட்சி. இதுதான் மாநில கட்சியா? தேசியத்துலனா அது தேசியத்துக்குள்ளதானே மாநிலம் வருதுன்னு ஏதோ ஒரு கட்சியை கூட்டு வரும். தேர்தல் ஆணையத்துப்படி மாநில கட்சினா 8% மேல வாங்கினாதான் அது வந்து மாநில கட்சி. அங்கேயே தேர்தல் தான் போட்டியிட மாட்டாங்களே, எப்படி 8% வாங்குவாங்க? ஆனா ஞானேஷ்குமார் தமிழ்நாட்டுக்கு வராராம். அவரு இந்த பிப்ரவரி 26, 27ஆம் தேதி வந்து ஆய்வுகள்லாம் பண்ணி இந்த பறக்கும் படையெல்லாம் வந்து செட் பண்ணிட்டு என்னென்ன மாதிரி ஒரு கட்டமா நடத்தலாமா 2 கட்டமா நடத்தலாமான்லாம் முடிவு பண்ணி, அதே மாதிரி இங்க இருக்கிற மாநில கட்சி அந்தஸ்துள்ள கட்சிகள், தேசிய கட்சி அந்தஸ்துள்ள கட்சிகள் எல்லாத்தையும் தனித்தனியா கூப்பிட்டு ஒன் டு ஒன்னு பேச போறாங்களாம், குரூப்பா வந்து பேச போறாங்களாம். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஃபிளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போறாப்புல, பர்மிஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு. அவருக்கு யார் பர்மிஷன்னா வந்து அந்த மீட்டிங் டிஸ்கஸ் பண்ணி பர்மிஷன் எல்லாம் என்ன சொல்றாரு, என்ன பரமாத்மா மாதிரி அவருக்கு ஒருத்தர் இருப்பார்ல யாராவது, அவர் வேண்டிக்கிட்டு கேட்பாரு என்னைக்கு டேட்டுன்னு அவங்க சொல்லுவாங்க, அதை சொல்லுவாரா? ஜனநாயக முறை எப்படி நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம், நடுநிலையான தேர்தல் ஆணையம், நம்ம சந்தேகப்பட முடியுமா? ஆமா, அதே மாதிரி தேர்தல் ஆணையம் புதுச்சேரியில மானிமாவுக்கு டார்ச்சும் தாவேகாவுக்கு விசிலும் வந்து அங்கேயும் ஒதுக்கி இருக்காங்க. விஜயை புகழ்ந்து திமுக கூட்டணியில இருந்து ஒருத்தர் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்திருக்காரு. யாருன்னா துரை வைகோ. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் அரசியலுக்கு வந்ததை நான் மனதார வரவேற்கிறேன்றாரு. ஏன்னா அவர் வந்ததுனாலதான் அரசியல் புரிதல் இல்லாம இருந்த இளைஞர்கள் வந்து அரசியல் மயப்பட்டிருக்காங்க. இப்ப அண்ணா, பெரியார், அம்பேத்கர் எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கிறாரு, அதனால அவர் ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து ஒரு இப்போதைக்கு போட்டு வைப்போம். டிஎம்கே கூட்டணியில இருந்தாலும் பார்ப்போம் பின்னாடி. ஏன்னா அவருக்கு டிஎம்கேவோட ஒரு இது இருந்துகிட்டு இருக்கு எப்பயுமே. அவர் அப்பா கூட இருக்குப்பா, அப்படி இருக்காது அதிமுக கூட. ஒரு தொலைநோக்கு பார்வையெல்லாம் துரைவுக்கு என்ன பண்றாரு, கொஞ்சம் போட்டு வைப்போம் ஒரு துண்டை. நேரம் முன்னாடியே வந்து டேபிள்லாம் தட்டி அழுகிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்தாரு. இந்த தேர்தல் என்ன பண்ண போறாரோ பார்ப்போம். ஏற்கனவே பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பிச்சதே தமிழ்நாடே அப்படியே பரபரப்பா இருக்கு. எங்க பார்த்தாலும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க வேற கட்சி ஆரம்பிக்க போறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 24ஆம் தேதி எங்க அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கு நாங்க வந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிரிகளையும் துரோகிகளையும் அனைவரும் கூட்டமாக சேர்ந்து வந்து வேற இருக்க ஒன்றுபட்டு வாங்க வென்றெடுப்போம் அப்படின்லாம் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருக்காங்க அந்த அறிக்கையை, அதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ 24ஆம் தேதி அந்த மாநாடு நடக்க போகுது. இதுல வந்து எதிரிகளை கூட விட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்களாம் உள்ளுக்குள்ள பேசும்போது. துரோகிகள் விடக்கூடாது, திமுக விட்டுருவாங்க, எடப்பாடி பழனிசாமி தினகரனி விட மாட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி இவங்களுக்கு யார் யார் பிரச்சனையா தெரியுறாங்களோ அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு கட்சியிலையோ இல்லை ஒரு சும்மா ஒரு சுயேட்சையாவோ வேட்பாளர்களை நிறுத்தி நம்ம ஆதரவு தெரிவிச்சு அவங்கெல்லாம் தோக்கடிச்சிட்டு கட்சியை டேக் ஓவர் பண்ணணும்னு சின்னம்மா ஒரு சபதம் எடுக்க போறாங்க. ஸ்ட்ராட்டஜியா இருக்கேப்பா. ஐயோ, யாரும் எதிர்பார்த்த டெஸ்டா இருக்கு தமிழ்நாட்டுல. ஆமா, ஏன்னா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சவுத்துல சில தொகுதிகள்ல வந்து அமமுகவோட வாக்குகளை ஓரளவு பிரிக்கிறதுக்கான இது நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. சவுத்துல மட்டுமா, தமிழ்நாடு முழுக்க இருக்கு சசிகலாவுக்கு. கர்நாடகாவில கூட தான் இருக்கு. ஆமா, அது பெங்களூர்ல மட்டும் இருக்கு, பரப்புற அகரகாரில கூட இருக்கு. அது ஓகே தான், பட் இது முக்கியமான ஸ்ட்ராட்டஜியா பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நிரந்தர பொதுச்செயலாளருங்கிற அந்த இடத்துக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம நல்லா இருக்குமோ இல்லையோ அவங்க நாசமா போகணும்னு இறங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ 3 சத்தியம் அடிச்சாங்களே, இப்போ ஒரு சத்தியத்துக்கான விட நம்ம கிடைச்சிருக்கு. இன்னும் 2 சத்தியம் என்னங்கிறது தெரியல. இப்படி 24 பார்ப்போம் என்ன பேச போறாங்க சுவாமி அப்படிங்கிறத. ஓகே, இன்னொரு பக்கம் என்னன்னா, பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர போறாரு. இன்னும் பரபரப்பாயிருமே. 3 முறை வர போறாரு ஒரு மாசத்துல. எலெக்ஷன் வந்தா போதும், சின்ராசி தமிழ்னால பேச முடியலன்னு கிளம்பி வந்துருவாரு. ஆமா, மார்ச் 1 மதுரை, திருப்பரங்குன்றம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அங்க போதான் ஆரம்பிக்க போறாங்க போல இருக்கு. முருகனை கும்பிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க பாஜக. ஓகே, மக்கள் எல்லாம் பார்த்தா இருக்காங்க, பஞ்சாமிரதம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு மார்ச் 7 வேலூர் போறாரு. அப்புறம் மார்ச் 11 திருச்சி வர்றாரு. என்ன ஒரு மாசத்துல 3 நாள், நீங்க 10 நாள்ல 3 வாட்டி வந்துட்டு போறாரு. வந்துட்டு அதுக்கு இங்கே 1, 2, 3 முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதானே. அப்பப்போ வந்தான் அட்டென்ஷன் கிடைக்கும். அது தாண்டி அமித்ஷா வராங்க, யோகி ஆதித்யநாத் எல்லாரும் வராங்க. முடிஞ்சு அவ்வளவுதான். எங்க டிஎம்கே அவ்வளவுதான், இவ்வளவு பேர் வராங்கன்னா காலின்னு சொல்ல வரேன். நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்துல மத்திய மாநில அந்த உயர்நிலை குழு அறிக்கையை பத்தி பேசியிருந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அந்த அறிக்கையை கொடுத்தவர் யாரு அப்படின்னா, உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப். அவர் வந்து ஆய்வு பண்ணி ஒரு 11 முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மத்திய மாநில அரசு உறவு வந்து வலுப்பெறணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே மொழியை இந்தியா வந்து கைவிடணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட். மும்மொழி திட்டம் தோல்வி அடைஞ்சதுங்கிறத உணர்ந்து இருமொழி திட்டத்துக்கு வந்து
மாறணும் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. ஒன்றியமும் அப்புறம் மாநிலமும் அதிகார போட்டியாளர்களா இல்லாம நிர்வாகத்துல பங்காளர்களா வந்து செயல்படணும். அதான் கூட்டாட்சி சமநிலைக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துங்கிறத வந்து குறிப்பிடுறாரு. அதே மாதிரி கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்னு ரொம்ப காலமா இருக்கிற கோரிக்கையும் அவர் வந்து வலியுறுத்தி இருக்காரு. அதே மாதிரி சுயாட்சியுடைய மாநில தேர்தல் ஆணையங்கள் வேண்டும், அவங்கதான் வந்து சட்டமன்ற தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்த வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பொதுமக்களோட கருத்தை கேட்காம அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தக்கூடாதுங்கிறத வந்து சொல்றாரு. ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கணும் அப்படின்னா அந்த மாநில சட்டமன்றத்துல மசோதாவை ஒப்புதல் வாங்கி அந்த மாநில சட்டமன்றத்தில் ஒப்புதல் வாங்கி தான் பண்ணணுங்கிறத வந்து சொல்றாரு. அதே மாதிரி கவர்னரை நியமிக்கணும் அப்படின்னா அந்த மாநில சட்டமன்றம் பரிந்துரைக்கிற மூணு பேர்ல ஒருத்தர் தான் நியமிக்கணுங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, நீங்க சொல்றதானே சொல்லுங்கிற மாதிரி மத்திய அரசு பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சுகாதாரத்துறை அப்படிங்கிறது மாநிலத்துக்கு உட்பட்ட விஷயமா தான் இருக்கும், அதுல மத்திய அரசு தலையிடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ குரியன் ஜோசப் தலைமையில ஒரு குழு அமைச்சாங்கிறதே கிட்டத்தட்ட மக்கள் மத்தியில அது எப்ப அப்படிங்கிற யோசிக்கிற ரேஞ்சில் இருக்கு. இதுல ரகுராம் ராஜன் தலைமையில ஒரு பொருளாதார குழு ஒன்று அமைச்சாங்க. அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஞாபகப்படுத்தி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து இந்த கடன் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது, இதுவரையும் இல்லாத அளவுக்கு வருவாய் பற்றாக்குறை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் போது அந்த ரகுராம் ராஜன் குழு வந்து என்னதான் சொன்னாங்க 5 ஆண்டுகள்ல சொல்லுங்கன்னு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு தங்கம் தென்னரசு வந்து இந்த கடன் மதிப்பீட்டை வந்து ஒப்பிடக்கூடாது, அப்படிலாம் ஒப்பிட்டு பார்த்தா ஒன்றிய அரசோடலாம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அவர் ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தாரு. இதுவே அதிமுக காலகட்டத்தில் கடன் வளர்ச்சிங்கிறது 100% இருந்துச்சு, நம்ம இதுல வந்து 96 தான் இருக்கு, 4% கம்மியா இருக்குல்ல, அவ்வளவுதான் முடிச்சுட்டு போங்கன்றாரு. அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் வந்து பேசியிருந்தாரு. அவர் எதை பத்தி பேசுறாருன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் சட்டமன்றத்தில் நடந்தது. ஆமா, சட்டமன்றத்தில் நடந்தது. அதுக்கு முதல்வர் வந்து என்ன சொன்னாருன்னா மணிப்பூரையும் சேர்த்துக்குங்க, அதுல கணக்கு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு ஒரு பதில். அதாவது தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம்னு ஒன்றிய அரசே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. பாஜக ஆள்ற மாநிலங்களை பார்த்திருக்கீங்களான்னு எப்பவும் கேட்பாங்கல்ல, அந்த கேள்வியே கேட்டாங்க. அதே மாதிரி கோடை காலம்ங்கிறது 5 ஆண்டுகள் வந்தது, இப்பதான் 2000 ரூபா கொடுப்பீங்களா அப்படின்னு வந்து நயினார் வந்து கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து ஏவாவேலு வந்து வெயில் அதிகமா இருக்கு, ஸோ மருத்துவ செலவுக்கு வேணும்லன்னு இப்படி ஒரு பதில் வேற அங்க சொல்லியிருக்காரு. இதுல அமைச்சர் கீதா ஜீவன் என்ன சொல்றாங்கன்னா இனிமே கோடை காலத்துலலாம் பெண்களுக்கு அந்த 2000 ரூபா வருங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. அதான் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த 5000 ரூபாங்கிறது போட்டிருக்கீங்க, யாரை தடுத்தா? இதை யாருமே தடுக்க மாட்டாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப மகளிர் உதவித்தொகை வந்துகிட்டு தான் இருந்தது, தேர்தல் அப்பெல்லாம் யாரும் தடுக்கல, அது தடுக்கவும் முடியாத அமல்ல இருக்க திட்டத்தைன்னு எடப்பாடி வந்து பேசியிருந்தாரு. இந்த 5000 ரூபாய் தகவல் வந்துச்சு, எங்க கனவுல வந்துச்சு, அதான் கற்பனையா வந்த விஷயத்த வச்சு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் தான். அதே மாதிரி இந்த 5000 ரூபாயை பத்தி கேட்டா உடனே முதலமைச்சர் 15 லட்சம் ரூபா தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு வந்து பாஜக காரங்களை பார்த்து கேட்க, நீங்க ஏமாத்தினீங்களா, நாங்களும் ஏமாத்திட்டோம் அவ்வளவுதாங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே டெல்லியில ஏஐ உச்சி மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. அதுல பிரதமர் மோடி, இமானுவல் மேக்ரான்னு பல நாட்டு தலைவர்களும் நம்ம பிரதமர் மோடியோடலாம் கலந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அதுல என்னன்னா என்விடியா அப்படிங்கிற அந்த அமெரிக்கன் கம்பெனி வந்து எல்என்டியோட சேர்ந்து இங்கே வந்து இந்த ஏஐ ஃபேக்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிக்க போறாங்க. இது மூலமா அந்த டேட்டாஸ் வந்து ஹேண்டில் பண்றது இதெல்லாம் வந்து எளிமையாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ரீபெரும்புதூர், சென்னை பக்கத்துல ஸ்ரீபெரும்புதூர்லையும் மும்பைலையும் இந்த ஃபேக்டரிஸ் வந்து அமைய போகுது அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஆமா, இந்தியாவை பொறுத்தவரையும் அவங்க டெக்னாலஜியை தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு தான் அவ்வளவு கம்பெனிகள் வந்திருக்காங்க. அது காரணம் என்னன்னா இங்க வந்து செலவும் கம்மி, மேன் பவரையும் வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம், அவங்களுக்கான சம்பளத்தையும் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதை தாண்டி வாட்டர் ரிசோர்சஸ்ங்கிறது 3 பக்கம் கடல் இருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திக்கலாம் நினைக்குது உலக நாடுகள். ஓகே, நமக்கு இங்க வேலை வாய்ப்புக்குன்னா தெரியும், சீனாவை யாரும் நம்புற மாதிரி இல்லை, பட் நம்மளால அந்த நம்பிக்கை இருக்கு. சீனாவை தான் நம்பி இருக்காங்களே, கல்கோட்டியாசா அந்த பல்கலைக்கழகம் நம்பி பல்கலைக்கழகம் மட்டும் தான் நம்பி இருக்கு. உலக நாடுகள் சொல்றேன், முக்கியமா ஜெயிண்ட் ஐடி பிக் ஜெயின்ட்லாம் இந்தியாவை தான் நம்புறாங்க. ஓகே, அதான் வந்து அந்த கோல்கட்டியாசா அந்த பல்கலைக்கழகம் பேரை மாத்திக்கலாம். அதுதான், அது வரமாட்டேங்குது, கோல்மால்னு கூட வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இது மட்டும் இல்ல, நமக்கு அந்த நாய் பத்தி மட்டும் தானே தெரிஞ்சது. அவங்க வந்து ஒரு சாக்கர் பால் மாதிரி, ஒரு ஃபுட்பால் மாதிரி ஒரு இது வந்து ஒண்ணு இருக்கு, அதுவுமே சைனால இருந்து தான் வாங்கியிருக்காங்க. அதுவுமே எங்களோட ட்ரோன்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, அந்த பேட்டியும் இப்ப வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. இது பத்தாததுன்னு இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல 3வது 2வது படிக்கிற பசங்களாம்
தெர்மோகோல் அட்டையில வந்து தெர்மோகோல் விஞ்ஞானிகளா மாறி இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க கூட சூப்பரா பண்ணுவாங்கப்பா. யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவருக்கு வந்து எம்பாரஸ்மெண்டே இல்ல போல இருக்கு. அதான் ஒரு ஏரோப்ளைன் மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு வந்து கிர் கிர் கிர்னு சவுண்ட் வேற கொடுக்குறாரு. வாயில சவுண்ட் விட்டு அது ஏஐ சமிட்ல உலக நாடுகள்லாம் சிரியா போகணும், எல்லாம் கலாய்க்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறவங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியும். காங்கிரஸ் வந்து மீம்ஸ் எல்லாம் வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க நீங்க சாவர்கரை சுதந்திர போராட்ட வீரர்னு நீங்க சொல்றீங்க, பிரதமர் மோடி ஏஐ சமிட்டுக்கு வந்து மேக்ரானை வச்சுக்கிட்டே பேசுறாரு, அப்படிங்கும்போது நாங்க இந்த சைனா தயாரிப்பை இந்தியா தயாரிப்புன்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி, அதாவது அந்த கோல் கட்டியாசா அவங்க வந்து கேட்குற மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த பல்கலைக்கழகம். ஓகே, மன்னிச்சிருங்க, நாங்கள் இந்த மாதிரி எங்கள் பிரதிநிதி அங்கே இருந்தாங்க, அவங்களுக்கு அதோட ஆரிஜின் என்னன்னு தெரியல, சைனாவோடதும் தெரியாமல் நாங்கள் ப்ரெஸ்ஸு கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அவங்க ப்ரெஸ்ஸு கேமராலாம் பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகி தவறான விஷயங்களை சொல்லிட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிச்சயம் மன்னிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த பல்கலைக்கழகம் வந்து ட்ரோல் ஆயிடுச்சு. அந்த நேஹாசின்ங்கிறவங்க லிங்க்டின்ல ஓப்பன் டு ஒர்க்னு வந்து போட்டிருக்காங்களாம். வேலை பறிபோயிடுச்சுன்னு வந்து தெரியுது. அதுதான் உண்மையை பேசணும் அப்படின்னு போய் பேசினா அப்படிதான் வந்து மாட்டிக்கணும். ஆனா பாரு, நேற்று வந்து சுந்தர பிச்சை வந்திருக்காங்க, ஆல்ட்மேன், நிறைய பேர் வந்துருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ சோசியல் மீடியா இடம் பிடிச்சது என்னமோ இந்த மாதிரி மேட்ரு தான். ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அந்த இதுல, ஏஐ சமிட்ல நடந்திருக்கு. பட் கெட்ட விஷயங்கள் தான் வந்து அதிகமா வந்து ஷேர் செய்யப்படுது, ட்ரோல் செய்யப்படுது. அதெல்லாம் வந்து சுவாரஸ்யமும் இருக்குங்கிறதுனால ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு தெரியுது. இன்னொன்னு என்னன்னா, அந்த மாநாட்டில் வந்து தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இங்க 16-17 வயசு கீழே இருக்கவங்களுக்கு சோசியல் மீடியாவை பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை வந்து பேசியிருக்காரு. கூடிய விரைவில் மத்திய அரசு இந்த குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா தடைங்கிறது உத்தரவு கூட வரலாம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஏற்கனவே ஆஸ்திரேலியாலாம் தடையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அது பேரண்ட்ஸ் நினைச்சா கூட அவங்களால கொண்டு வர அவங்க அனுமதிக்க முடியாது சோசியல் மீடியாவை. ஏன்னா இங்க டீப் ஃபேக்கை பத்தி நேற்று வந்து பேசினார் அஸ்வினி வைஷ்ணவ். அது ஆக்சுவலி முக்கியமான ஒரு மேட்ரு. அதனால குழந்தைகளுக்கு தடை விதிக்கிறத பத்தி நிச்சயம் பரிசீலனை பண்ணலாம். பேரண்ட்ஸ் எல்லாருமே வரவேற்பாங்க. அதை ஏற்கனவே ஆந்திரா கவர்மெண்ட் அதுக்கான முன்னெடுப்புலாம் எடுத்திருக்காங்க. பாப்பா என்ன பண்றாங்க. ரமலான் நோன்பு இன்னிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இஸ்லாமிய சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கலாம். கண்டிப்பா. அதே மாதிரி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. 2014 காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியில ஒரு அரசு இருந்தது மகாராஷ்டிரால. அந்த அரசுல முக்கியமான பொறுப்புல துணை முதல்வராகவே இருந்தாரு மறைந்த அஜித் பவார். இவரோட ஆலோசனைப்படி அப்போ ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அந்த எக்கனாமிக்கலி பேக்வேர்டா இருக்கிற அந்த கம்யூனிட்டிஸை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அப்படி இருக்கிறவங்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் வந்து 5% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவசர சட்டமா கொண்டு வந்திருந்தாங்க. அவசர சட்டம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காலத்துக்குள்ள ஒரு முழுமையான சட்டமா கொண்டு வந்தாதான் அது சட்டமாகும். அந்த அவசர சட்டம் வந்து அவங்க கொண்டு வந்த கொஞ்ச நாள்லயே தேர்தல் வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிடறாங்க. சிவசேனா பாஜக ஆட்சிக்கு வராங்க. அவங்க வந்து இந்த சட்டத்தை முழுமையான சட்டமா கொண்டு வரவே இல்லை. அதனால அப்பவே அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அந்த அவசர சட்டம். இருந்தா கூட அந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்கல. 5% இடஒதுக்கீடு கிடைக்கல. பட் ஆனா வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்டு, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த சான்றிதழ் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதை நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த சட்டம் ஒரு நாள் அமலுக்கு வரும், இது வந்துச்சுன்னா நமக்கு இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் நமக்கு பயனடைவோம் அப்படின்னு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற நடைமுறையும் சரி எல்லாத்தையுமே வந்து ரத்து பண்ணுறோன்னு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு காங்கிரஸ்ல இருந்து இங்கே முதல்வர் மு.க. ஸ்டாலின்ல இருந்து இது என்ன ரம்ஜான் பரிசா, இது வந்து சிறுபான்மையினர்களுக்கு எதிரான அரசு பாஜகன்னு விமர்சனம் பண்றாங்க. என்ன அறிவிக்கிறாங்க போறேன். கல்கத்தா யூனிவர்சிட்டி நெக்ஸ்ட் ஏஐ ப்ராஜெக்ட். ரோபோ படத்தை கொண்டு வந்து போட்டு காட்டுவாங்க போல. When friends discuss about the alcohol and other drugs. டீடோட்லர் மீ பொங்கல் தெரியுமா? பாஜக நவ் எங்க கட்சி படைச்சதுலேயே உருப்படி இல்லாத 2 விஷயம். ஒன்னு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, இன்னொன்னு கல்கோட்டியா யூனிவர்சிட்டி. சீன தயாரிப்புனாலே டூப்ளிகேட்னு சொல்ற எங்க கிட்ட சீனாக்காரன் தயாரிப்பையே உன் தயாரிப்புன்னு சொல்லி விபூதி அடிக்க பார்த்தல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு அவார்டு பிரேமலதா விஜயகாந்த் வந்து கொடுத்துடலாம். ரூட்டை மாத்து. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா அதிமுக சைடு போயிடுவாங்க அப்படின்னு பாக்குறப்ப மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் என்னோட தலைமையா இருக்க முடியும்னு சொல்லிட்டு நாங்க தான் கூட்டணிக்கு கிரீடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரூட்டை மாத்தி வந்துருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். ஓகே, ரூட்டை மாத்திராங்க. 10 வருஷம் கழிச்சு ரூட்டை மாத்திராங்கல்ல, ரூட்டை மாத்துங்கிற அவார்டு வந்து பிரேமலதா கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.